பட்டாடிக்கு பழி தீர்க்குமா இந்தியா? அடிலைடில் அடித்த அடியை தொடருமா ஆஸ்திரேலியா? வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் 11. இது உங்க ஸ்போர்ட்ஸ் 7. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான பிஜிடி சீரிஸ் உடைய 3வது டெஸ்ட் போட்டி நாளை இந்திய நேரப்படி காலை 5:50 மணிக்கு பிரிஸ்பெயின்ல இருக்கக்கூடிய கேபா மைதானத்தில் தொடங்க இருக்குது. இந்த சூழல்ல இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் என்ன விதமான சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க அப்படின்றது இப்போ கொஞ்சம் கொஸ்டின் மார்க்காவே இருக்கு. பர்த்ல இந்திய அணி ஜெயிச்ச நிலையில கேப்டன் ரோஹித் சர்மா உள்ள வரணும் அப்படின்றதுக்காக வீரர்கள் வந்து மாற்றப்பட்ட சூழல்ல அடிலைட்ல அடி வாங்கி தோத்தாங்க இந்தியன் டீம். இப்படி இருக்கிற சூழல்ல அந்த பர்த்ல ஆடின அணியில உள்ள இரண்டு வீரர்களாவது அணிக்குள்ள திரும்புவாங்களா, இந்தியாவுடைய ஓப்பனிங் காம்பினேஷன் என்னவா இருக்கும் அப்படின்றது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. மீண்டும் ரோஹித் ஓபன் பண்ண வருவாரா, இல்லை மீண்டும் ஒரு முறை ஜெய்ஸ்வால் ராகுலை ஓபன் பண்ண வைப்பாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பக்கம் எல்லாமே தெளிவா இருக்குது. காரணம், போன ஆட்டத்துல காயம் காரணமா வெளியே உட்கார்ந்திருந்த ஜாஷ் ஹேசல்வுட் 3வது டெஸ்ட்டுக்கு திரும்பி இருக்கிறாரு. அதனால ஆஸ்திரேலிய அணி இன்னும் கூடுதலான பலத்தோட களமிறங்க இருக்கிறாங்க. பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் இந்த மைதானம் நல்ல பேஸ் அண்ட் பவுன்ஸ் கொடுக்கக்கூடிய மைதானம், வேகப்பந்து வீச்சுக்கு அதிக சாதகமாக உள்ள மைதானம். அதே சமயத்துல பவுன்ஸை ட்ரஸ்ட் பண்ணி விளையாடக்கூடிய பேட்ஸ்மேன்கள் நின்று விளையாடினாங்க, கொஞ்ச நேரம் பந்துகளை விட்டு டீசெண்டா விட வேண்டிய பந்துகளை விட்டு அடிக்க வேண்டிய பந்துகளை அடிச்சு விளையாடினாங்கன்னு சொன்னா நல்ல ஸ்கோர் வரக்கூடிய மைதானம். பெரும்பாலும் முதல்ல பேட்டிங் பண்ற டீமுடைய ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 360க்கு மேல. அப்படி இருக்கிற சூழல்ல ஒரு பெரிய ஸ்கோர் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் இதுக்கு முன்னாடி இந்த மைதானத்துல 7 முறை மோதி இருக்கிறாங்க. அதுல 5 முறை ஆஸ்திரேலிய அணியும் 1 முறை இந்திய அணியும் 1 முறை 2 தரப்புக்கும் வெற்றி தோல்வி இல்லாமலும் முடிவடைஞ்சிருக்கு. 2003 நடந்த போட்டி டிராவிலையும் சென்ற ஆண்டு, அதாவது சென்ற சீரீஸ் 2021 இந்திய அணி வெற்றியோட முடிச்சாங்க. அது தவிர 1948, 1968, 1977, 1991 மற்றும் 2014 இந்த தொடர்கள் எல்லாத்துலயுமே இந்திய அணி ஆஸ்திரேலியா கிட்ட தோல்வியை தழுவி இருக்கிறாங்க. எல்லா வகையிலையும் அடிபட்டிருக்காங்க இந்திய அணி. 47 மற்றும் 68 சீரீஸ்கள்ல இன்னிங்ஸ் டிஸ்பீட்டே வாங்கியிருக்காங்க. 91 10 விக்கெட் வித்தியாசத்திலையும் தோத்துருக்காங்க. வெரைட்டியா இந்திய அணி ஆஸ்திரேலியா கிட்ட தோத்துருக்காங்க. இந்த மைதானத்துல கிட்ட வந்து தோத்த சினாரியோவும் உண்டு. வெறும் 16 ரன்ல 77வது சீரீஸ்ல தோத்தாங்க. இப்படி நேரோ மார்ஜின் டிஃபீட்ஸும் இருக்குது. இப்படி இருக்கிற சூழல்ல இந்திய அணி சார்பா என்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, பாசிட்டிவா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்திய அணி சார்பா 4 வீரர்கள் இந்த கேபா மைதானத்துல ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக டெஸ்ட் செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காங்க. இந்த 4 வீரர்கள் பார்த்தோம்னா 1977 சுனில் கவாஸ்கர் அடிச்சிருக்கா. அது முன்னாடி 1947 பழைய அணியில உள்ள ஒரு வீரர் சதம் போட்டிருக்கிறாரு. கூடவே 2003-4 சீரீஸ்ல அதுல சௌரவ் கங்குலி, அப்ப கேப்டனா இருந்த கங்குலியும் 2014 முரளி விஜயும் சதம் அடிச்சிருக்காங்க. இப்படி இருக்கிற சூழல்ல பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் இந்திய அணி சார்பா கடைசியா ஆடின டெஸ்ட் போட்டியில சிராஜ் ஃபைஃபர் எடுத்து கலக்கி இருக்கிறார். ஆஸ்திரேலியா சார்பா நம்ம சொல்லவே தேவையில்ல. ஆஸ்திரேலியா சார்பா நிறைய வீரர்கள் இந்தியாவை இந்த கிரவுண்ட்ல வச்சு அடிச்சு துவச்சு எடுத்திருக்காங்க. அதனால நிச்சயமா இந்த மைதானம் நல்ல ஒரு பேஸ் பவுன்சி ட்ராக், ஃபாஸ்ட் பவுலிங் ஃப்ரெண்ட்லியான ட்ராக்கா இருக்கும். அதே சமயத்துல பவுன்ஸை ட்ரஸ்ட் பண்ணி விளையாடுற வீரர்களுக்கு நல்ல ஒரு ரன் ஃபீஸ் கொடுக்கக்கூடிய மைதானமாகவும் இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து இடம் இல்லை. இப்படி இருக்கிற சூழல்ல ஃபார்ம்லே இல்லாத ரோஹித் சர்மா, பாலை விட்டு ஆடுறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிற கோலி அப்படின்னு சொல்லி இந்திய அணி மூத்த வீரர்கள் பக்கத்துல இருந்தே சப்போர்ட் இல்லாம இருக்கிறாங்க. பிளஸ் ஜெய்ஸ்வால் அதிரடியா விளையாடலாமா நின்று விளையாடலாமா அப்படின்ற ஒரு டைலமாலே ஆடிட்டு இருக்கிறாரு. KL ராகுல் அவருக்கு ஓப்பனிங்ல கிடைச்ச 4 இன்னிங்ஸ்ல 3 இன்னிங்ஸ்ல நல்லா பக்கவா ஆடினாலும் கடைசி ஆடின இன்னிங்ஸ்ல ஒரு தேவையில்லாத ஷாட்டுக்கு போய் அவுட் ஆயிருக்கிறாரு. சுப்மன் கில் நல்ல ஸ்டார்ட்டை 20-30களை நல்லா எடுக்கிறாரு, அதுக்கு பிறகு அதை கன்வெர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. ரிஷப் பந்தும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கிறார். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. லோ டவுன்ல நிதிஷ்குமார் ரெட்டி முதல் 2 டெஸ்ட் போட்டிகள்ல நல்ல ஸ்கோர்ஸோட வந்திருக்கிறார். 41, 38 நாட் அவுட், 42 மற்றும் 42. ஸோ பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் பும்ரா ஒன்ஸ் அகேன் டாப் ஆஃப் த ட்ரீல இருக்கிறாரு. அவருக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ற விதமா பெரிய சப்போர்ட் இல்லைன்னு சொல்லி ஆகணும். சிராஜ் வந்து அதிகமாக ரன் கொடுத்துட்டு இருக்காரு. என்னதான் போன டெஸ்ட்ல 4 விக்கெட் எடுத்தாலும் ரன்களை வாங்கி கொடுத்தாரு. ஹர்ஷித் ராணா ரொம்பவே வேவர்டா இருக்கிறார். அவருடைய இடத்துல நிச்சயமாக ஆகாஷ் தீப் அல்லது பிரசித் கிருஷ்ணாவை நாளைய போட்டியில நம்ம பார்க்கலாம் அப்படின்ற வாய்ப்பு இருக்கு. அதே போல அஸ்வினுக்கு பதிலாக மீண்டும் வாஷி உள்ள வர போறாரா? ஏன்னா போன டெஸ்ட் சீரீஸ்ல இந்திய அணி இதே கேபால விளையாடும் போது வாஷி பந்து வீச்சுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் சரி செகண்ட் இன்னிங்ஸ்லயும் சரி விக்கெட்டுகள் எடுத்தாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு முக்கியமான 62 ரன்களை அடிச்சாரு லோ டவுன் தி ஆர்டர்ல தக்கூர் கூட சேர்ந்து. ஸோ இந்த ஒரு விஷயம் வாஷிக்கு ஃபேவர் ஆகுமான்றதை பொறுத்திருந்து பார்க்கணும். மற்றபடி பெரிய அளவில் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்க தோணலை. என்ன மாதிரி மாற்றங்கள் இருக்கும்? ரோஹித் ஓப்பன் பண்ணுவாரா, இல்லை KL கண்டினியூ பண்ணுவாரா, ரோஹித் எங்கே பேட்டிங் ஆடுவார், எல்லா விஷயங்களும்
நாளைய டெஸ்ட்டில் டாஸுக்கு பிறகு முடிவாகும். நிச்சயமாக டாஸை ஜெயிக்கிற அணி மீண்டும் பேட்டிங்கை எடுக்கும். பேட்டிங்கை எடுக்கிற அணி பெரிய ஸ்கோரை அடிக்கும். ஸோ நல்ல ஒரு ஈவன் கான்டெஸ்டாக இருக்கும் அப்படின்றதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. 2 அணிகளும் 1-1 அப்படின்னு சொல்லி தொடர சமனா வச்சிருக்கிற சூழலில் 3வது டெஸ்ட் போட்டி ரொம்பவே முக்கியத்துவம் பெறுது. இந்த டெஸ்ட்டில் ஜெயிக்கக்கூடிய அணி அடுத்த நிலைக்கு, இந்த தொடரை வெல்லுகிற அடுத்த நிலைக்கு தகுதியாகும் அப்படின்றதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணியில் என்னென்ன மாதிரி மாற்றங்களை பிளேயிங் 11ல் செய்யலாம்? இளம் வீரரான அபிமன்யு ஈஸ்வரனுக்கு டெபியூ கொடுக்கலாமா, அல்லது இப்போது இருக்கக்கூடிய ட்ரைட் அண்ட் டெஸ்டடான வீரர்களை வச்சே இந்திய அணி இந்த டெஸ்ட்டில் விளையாடுறது நல்லது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? என்ன மாதிரி மாற்றங்கள் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? பதில்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்போர்ட்ஸ் 11 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் 11 குடும்பத்தோட இணைந்தீர்கள், தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.